ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த சன்னா எடுத்திருக்கேன். இது என்னன்னா இந்த மூக்கல்ல தான் இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும் இப்படி பச்சையாக கிடைக்கும். இப்போ இந்த மூக்கல்ல போட்டு நான் ஒரு தோசை பண்ண போகிறேன். நான் அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா இந்த மூக்கல்ல எடுத்திருக்கேன். நான் இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டேன், அந்த தோசை மாவு இதுக்கு அரைச்சிட்டேன். இதை எடுத்துக்குவேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளிப்புக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எதுவுமே சேர்க்கல இதில், ஏன்னா எனக்கு புளிப்பு பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லாவே சூடாகிடுச்சு. இந்த மாதிரி தோசையை ரொம்ப மெல்லிஸாக போட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு பேன் கேக் மாதிரி கொஞ்சம் மோட்டாவே ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அவ்வளோதாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.